வீக்லி ப்ரெடிக்ஷனுக்கு தயாராக இருக்கீங்களா? வர மார்ச் 29ஆம் தேதியிலிருந்து ஏப்ரல் 4ஆம் தேதி வரைக்கும் நம்ம வாழ்க்கை எப்படியெல்லாம் இருக்க போது ரொம்ப பியூட்டிஃபுல்லான ஒரு ப்ரெடிக்ஷன். பட் ஏப்ரல் மந்த்துக்கான ப்ரெடிக்ஷனை நான் வந்து ப்ராப்ளி டியூஸ்டே போல் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணிவிடுவேன். ஏப்ரல் மாதம் நம்ம எல்லாருக்கும் எப்படி இருக்க போகுதுன்ற பியூட்டிஃபுல்லான ப்ரெடிக்ஷனோட நான் உங்களை சந்திப்பேன். பட் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப அழகான ஒரு வார கணிப்பு தான் உங்களுக்கு எப்படி இருக்க போகுதுன்னு. ஸோ ஸ்க்ரீனில் உங்களுக்கு 2 அழகான நிலாக்கள் தெரிய போகிறாங்க. ஏன் நிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஏப்ரல் 1ஆம் தேதி சித்ரா பௌர்ணமி. ஸோ ரொம்ப அழகான பௌர்ணமி. ஸோ அதை நோக்கி தான் நான் வந்து 3 கார்ட்ஸும் எடுத்து வச்சுருக்கேன். அண்ட் பௌர்ணமி டெஃபினட்டாக நம்மளுடைய மைண்டை வந்து பயங்கரமாக அப்படி கொண்டு வந்து நிறுத்தும். ஸோ எல்லாம் நல்லதுக்கே எல்லாம் நல்லபடியாக இருக்கணும் அப்படின்ற ஒரு வேண்டுதலை வச்சுட்டு தான் இந்த கார்டு ரீடிங் உங்களுக்காக. ஸோ அழகான விநாயகர் கார்ட்ஸும் நான் உங்களுக்காக வச்சுட்டு தான் காத்துக்கிட்டு இருக்கேன். என்ன மாதிரி விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் நடக்க போகுதுன்னு பார்த்துடலாமா? வரீங்களா? வாங்க. இல்லைங்க எனக்கு இந்த 3 பார்த்து என்னால் டிசைட் பண்ண முடியல அப்படின்னு சொல்கிறவர்களுக்கு நான் உங்கள் டேட் ஆஃப் பர்த்தையும் நான் போட்டேன். ஓகே, ஸோ நீங்கள் ஒன்றா 3 கார்டை சூஸ் பண்ணுங்கள. டேட் ஆஃப் பர்த் யுவர் ப்ரையாரிட்டி. உங்களுக்கு எது நீங்கள் அப்படி பார்த்து சூஸ் பண்ணிக்கோங்க. ரீடிங்குள்ளே போகலாமா? பை த வே, நான் உங்களோட ஃபேவரட் டேரோ கார்ட் ரீடர். நான் ஒரு இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் லைஃப் கோச், இன்டர்நேஷ்னலி சர்டிஃபைட் ட்ராமா ஹீலர். நான் உங்களோட லா ஆஃப் அட்ராக்ஷன் கோச் அண்ட் மென்டர். தயாராக இருக்கீங்கன்னா வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். செட் 1 3 சூஸ் பண்ணியிருக்கீங்க. இல்லை அப்படின்னா கண்டிப்பாக உங்களுடைய பிறந்த நாள் இந்த செட்டில் இருந்திருக்கும். அதனால தான் நீங்கள் இந்த செட்டை சூஸ் பண்ணீங்க. உங்களுக்கான மெசேஜ் என்ன, எப்படி இருக்கெல்லாம் பார்த்துடலாமா? அதுக்கு முன்னாடி, நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மொமெண்ட் ஆஃப் மை லைஃப். தாரக மந்திரம். ஸோ ஓகே, நம்ம வந்து நிறைய இருக்கீங்க. நம்ம கடைசி கார்டும் முதல் கார்டும் மட்டும் எடுத்துப்போம். ரைட், டன். கடைசி கார்டு, முதல் கார்டு. ஓகே, ஸ்ட்ரைவிங் சேஞ்ச். ஒரு மாற்றம் வேணும்னு ரொம்ப நாள் கதவு தட்டிக்கிட்டு இருக்கீங்க. கதவை தட்டுறதுன்னா அப்படி இப்படி தட்டுறது இல்லை, ரொம்ப எனக்கு இந்த மாற்றம் வேணும், எனக்கு வேற வழியே இல்லை, எனக்கு அந்த மாற்றம் வந்தாதான் என் வாழ்க்கை பெட்டரா இருக்கும், ஒரு எனக்காக ஒரு கர்மால ஒரு மாற்றம் பிறக்காதா அப்படின்னு நீங்க நினைக்கிற நேரத்துல ரொம்ப முக்கியமான ஒரு முடிவெடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அமையும். வெரி இம்பார்ட்டன்ட் கார்மிக் ஃபோர்ஸ்டு டெசிஷன். இதை நீ எடுத்துக்கோ, இல்லை நான் கொடுக்குறத அக்செப்ட் பண்ணுன்ற மாதிரி ஒரு ஃபோர்ஸ் பண்ணி ஒரு டெசிஷன் நீங்கள் எடுக்கிற மாதிரி இருக்கும். ஒரு அத்தாரிட்டேட்டிவ் எனர்ஜியையும் பார்க்குறேன். அது உங்ககிட்டயே அந்த எனர்ஜியா இல்லை வேற யாராவது உங்களுக்கு கொடுக்க போகிறாங்களான்னு தெரியல. ஒரு அத்தாரிட்டேட்டிவ் எனர்ஜியும் பார்க்குறேன். பார்த்துக்கலாம் என்ன மாதிரியான கார்ட்ஸ் வருதுன்னு. ஓகே, பாட்டம் டெக் தான் இருக்கிறேன். பி போல்ட் அண்ட் மேக் த ஃபர்ஸ்ட் மூவ். அவ்வளோதாங்க. உனக்கு நான் சொன்னேன்ல, ஒன்றா உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுப்போம், அந்த வாய்ப்பு எடுத்துக்கோங்க. இல்லை அப்படின்னா வேறு வழியே இல்லை, நீங்கள் கொடுக்குற வாய்ப்பை அக்செப்ட் பண்ணிட்டு போயிடணும். அதுதான். ஸோ அதுக்கு போல்டான ஒரு டெசிஷன் மேக்கிங் பேட்டர்னுக்குள்ளே நீங்கள் வரணும். வாய்ப்பே இல்லை ராஜா அப்படின்ற மாதிரி தான் இருக்குது இந்த வாரம். ஏதாவது ஒரு கான்வர்சேஷன், யார்ட்டையாவது ஏதாவது ஒரு விஷயத்த கம்யூனிகேட் பண்ணணும்னு நினச்சிக்கிட்டே இருக்கீங்க. பட் சரியான வார்த்தைகளை ப்ராக்டிஸ் பண்ணுறீங்க, கரெக்டாக சொல்கிறோமான்னு யோசிக்கிறீங்க. இல்லைங்க, இந்த கார்டை பார்த்தோன்னா அப்படி தோணுது. லோ கார்ட்ஸ். சரி, பார்ப்போம். ஃபஸ்ட்டு செட் பண்ணிடலாம். ஜஸ்டிஸ் கார்டு. நிறைய கார்ட்ஸ் வந்த மாதிரி இருக்கு. ஏதாவது ஒரு கெட் டுகெதர் ஏதாவது பிளான் பண்ணி நடக்காம போயிட்டே இருக்கா? எல்லாரும் சந்திக்கணும்னு நினைக்கிறீங்க, மனசார நினைக்கிறீங்க, பட் அது நடக்காமையே போயிட்டே இருக்கா? அந்த மாதிரி ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? பொறுமைங்க. இந்த வாரம் நிறைய நிறைய பொறுமை கடலினும் பெரிது அப்படின்றத தயவு செஞ்சு நினைவு கூர்ந்து உங்க பொறுமையை நிலைநாட்டிக்கோங்க. எந்த ஒரு இடத்துலையும் இந்த வாரம் அதுதான் உங்களுக்கு உதவியா இருக்கும். எந்த ஒரு உறவுலையும் அப்படியே ஒரு சீரியஸ் டோனை கொண்டு வராதிங்க. பார்த்துடலாமா அப்படிலாம் எதுவுமே பேசாதீங்க. இந்த ஒரு 10 நாள் குவாய்ட்டா இருங்க. ஏன்னா பெருசா
பி போல்டுன்னு போய் அடிச்சு நான் பேச போறேன். அதே மாதிரி ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட், உங்களுக்கு எப்பவுமே தெரியும் என் சேனல்ல நான் அப்படியே சுத்தி முத்திலாம் பேச மாட்டேன், அப்படியே அடிக்கிறது தான். ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறத நான் பார்க்குறேன், ரொம்ப ஒரு ஹீட்டட் ஆர்கியூமெண்ட். ஸோ அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டுக்கு அப்புறம் ஒரு கனெக்ஷனே இல்லாத மாதிரி இருக்கும். ஸோ எனக்கு தெரிஞ்சு அந்த ஹீட்டட் ஆர்கியூமெண்ட்டை கூட சைலண்ட்ல போடுங்க, பேசலாம், ஒரு 10 நாள் கழிச்சு பேசலாம். ஒரு இமோஷனலான ஒரு கனெக்ட் வரத்துக்கும் வாய்ப்புகள் இருக்கு. ஏன்னா இந்த ஒரு மீட்டப் இருக்கு. வீட்டில் இருக்க ஒரு பெரியவங்க நீங்க எது பண்ணாலும் ஒரு இது இப்படி பண்ணலாமே அப்படி பண்ணலாமேன்னு கருத்து சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. காது வழியா கேட்டுட்டு போயிட்டே இருங்க, அதை போட்டு ரொம்ப கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. எதுக்குமே ஒரு வேலிடேஷன், இது ஓகேவா, இதை பண்ணலாமா, இது வேண்டாமா கேட்டுக்கிட்டே இருக்காதீங்க. செம்ம போர் அடிக்குது. நீங்க கேட்கறது எல்லாருக்குமே போர் அடிக்கிற மாதிரி இருக்கு. கொஞ்சம் இண்டிபெண்டா ஒரு சில விஷயங்களை பண்ண பாருங்க. எல்லாரோடையும் சேர்ந்து பேசும்போது எந்த விஷயம் வேணும் எந்த விஷயம் வேண்டாம் அப்படின்றதுல ஃபோக்கஸ் பண்ணுங்க. நீங்க ஒர்க் போயிட்டு இருக்கீங்கன்னா உங்க சீனியர் யாரோ கூட இந்த ஒர்க் எப்படி பண்ற, ஏன் இன்னும் எஃபெக்டிவா பண்ணலாமே அப்படின்லாம் கேட்கறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு பார்க்குறேன். உங்களை நிறைய கேள்விகள் ஒரு சீனியர் கேட்கலாம். பட் அந்த மாதிரி கேட்கறதுனாலதான் புதிய ஐடியாஸ் வரத்துக்கும் வாய்ப்பு இருக்கிறதா பார்க்குறேன். அவங்க இப்படி செய் அப்படி செய்யணும்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் ஓவர் திங்கிங் இருக்கலாம் இந்த வாரம், அதை ஃபேஸ் பண்ண ஆரம்பிங்க. டிசைட், ஆக்ட், ரிசீவ் நவ், இதுதான் உங்களுக்கான ஸ்விட்ச் வேர்ட். டிசைட், ஆக்ட், ரிசீவ் நவ். இந்த 8, 1, 3 இந்த எண்கள்லாம் சிறப்பாக இருக்கும். மெரூன் அதை பயன்படுத்துங்க இந்த வாரம். ஒரு மெசேஜ் ஒரு கால் போதும், டக்குன்னு ஒரு பிளான் மாறும் இந்த வாரம். ஸோ கொஞ்சம் அப்படியே கவனமாக இருங்க. ஒரு கன்ஃபியூஷன் வந்தால் தான் கிளாரிட்டி வரும். அந்த கன்ஃபியூஷன் இப்போ உங்கள் மனசில் இருக்குது. ஓகே, நிறைய கன்ஃபியூஷன்ஸ் உங்கள் மனசில் இருக்குது. அதுவும் ஒரு ஸ்பெசிஃபிக்கான விஷயத்தில் ஒரு கன்ஃபியூஷன் இருக்குது. அதை நீங்கள் ப்ராசஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. ஒரு சின்ன ஒரு சேட்னஸ், இவங்க அப்படி பண்ணிட்டாங்கல்ல, பண்ணாமல் இருந்திருக்கலாம்ல அப்படின்னு நீங்கள் உங்களை கேள்வி கேட்டுக்கிற அளவுக்கு ஒரு சின்னதாக ஒரு இஷ்யூ நடக்கலாம். அது உங்களை தள்ளி வைக்கும், தேவையில்லாத விஷயங்கள்லேருந்து உங்களை கொஞ்சம் தள்ளி வைக்கும். எங்கெல்லாம் கோவம் வருதோ அதை கண்ட்ரோல் பண்ணுங்க. ஷார்ட் டெம்பர்டாக இருக்கீங்க அப்படின்னா தேவையில்லாத இடங்கள்ல கான்வர்சேஷனை கட் பண்ணுங்க. ஒரு வெனஸ்டே தேர்ஸ்டேக்கு மேலே தான் ஃபோக்கஸ் வர மாதிரி தெரியுது. பட் ஆனால் ஒன்றுங்க, ஒரு விஷயம் முடிஞ்சால் நல்லா இருக்கும்னு யோசிச்சுட்டு இருக்கீங்க. அது இருந்தாலும் நல்லது, இல்லைனாலும் ஒரு இது வேணாம், இது ஒரு லூப் மாதிரி வந்துக்கிட்டே இருக்கு, என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே இருக்கு, என்னை கண்ட்ரோல் பண்ணுறாங்க, அந்த கண்ட்ரோல் எனக்கு தேவையில்லை. கண்ட்ரோல்னா ஹேண்ட்ஸ் அப் ஹேண்ட்ஸ் டவுன், அது மட்டும் கண்ட்ரோல் கிடையாது. அவர்களுடைய அந்த வேவ் லெங்த், அந்த வைப்ரேஷன் எப்படி இருக்குன்னா உங்களை முன்னுக்கும் பின்னுக்கும் எப்படியுமே போக விடாம தடுத்துக்கிட்டு இருக்கு. அதனால நீங்க உஷாரா இருந்துக்கோங்க. ஸோ அந்த கண்ட்ரோல் உங்களை தூங்க விடாம, அவங்க உங்ககிட்ட பேசி உங்களை எதுவும் வாய் வார்த்தையால கஷ்டம்லாம் படுத்த போறதில்லை. நீங்களே தூங்காம இருப்பீங்க, ஆனா அதுக்கு காரணம் அவங்களா இருப்பாங்க. பட் அது நீதான் காரணம்ன்றதே சொல்லாத அளவுலயும் இருப்பாங்க. ஸோ பி வெரி கேர்ஃபுல். உங்க வேலையை பார்த்துட்டு போயிட்டே இருங்க. ஆல்சோ ஒரு பெண் இந்த வாரம் உங்களுக்கு உதவியாக இருக்கலாம். ஸோ அந்த பெண் யாருன்றதை ஐடென்டிஃபை பண்ணுங்க. ஓகே, ஒரு உண்மை இந்த வாரம் வெளியில வரும், ரொம்ப அன்எக்ஸ்பெக்டடா வரட்டுமே, பார்த்துக்கலாம். இதெல்லாம் குறிச்சு வச்சுக்கோங்க. கேட்கறதுக்கு ரொம்ப சிம்பிளா இருக்கும், பட் நடக்கும்போது எங்கேயோ கேட்டோமே அப்படின்னு தோணும். இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. சிறப்பான வாழ்க்கை உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. கண்டிப்பா ஏப்ரல் மாத ப்ரெடிக்ஷன்ஸ் போட போறேன் என்டையர் ஏப்ரலுக்கு. இந்த ரீடிங்கை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்க. பட் பர்சனல் ரீடிங்ஸ் என்ன ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்க. தேங்க்யூ அண்ட் பாய் ஃப்ரம் ஆர்என். ஆஸ் ஆல்வேஸ் கீப் ஸ்மைலிங். ரொம்ப அழகான ஒரு 3 அஜாம் சூஸ் பண்ணியிருக்கீங்க. பட் அதுக்கு முன்னாடி நம்ம ரொம்ப அழகான ஸ்பிரிச்சுவல் மெசேஜ் என்னன்னு பார்த்துடலாம். நான் என் வாழ்க்கையை மிக சிறப்பாக கொண்டாடி கொண்டிருக்கிறேன். ஐ எம் செலிப்ரேட்டிங் எவ்ரி மூமெண்ட் ஆஃப் மை லைஃப். இந்த தாரக மந்திரத்தை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. வாழ்க்கை சிறப்பு. சொல்ல
தனிமை, தனிமையிலே இனிமை காண முடியுமா? இந்த வார்த்தையை கேட்டிருக்கீங்களா பாருங்க. தனிமையிலே இனிமை காண முடியுமா? உங்களுக்கு இருக்கு போல இருக்கே. தனிமையில தான் உங்க கான்ஃபிடென்ஸே வளரும். அப்படியே உட்காந்து யோசிப்பீங்கன்னு நினைக்கிறேன். என்னாச்சு, எங்க தப்பாச்சு, நன்றி சொல்லுங்கங்க. தப்பாறதெல்லாம் இருக்கட்டும், நன்றி சொல்லுங்க. நீங்க நன்றி சொல்ல சொல்ல உங்க வாழ்க்கை மாறும். நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு வந்திருக்கு, பட் ஏதோ முன்னாடி போகாம இருக்கீங்க. ஆக்டிவேட் பண்ணுங்கங்க. ஒரு சில விஷயங்களை நீங்க ஆக்டிவேட் பண்ணணும். ஆக்டிவேட் பண்ண மாட்டேங்கிறீங்க. ஆக்டிவேஷன் நடந்தாதான் ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாதான் நம்ம அடுத்த லெவலுக்கு மூவ் ஆகும். எதுவுமே வந்து வீட்டு கதவு அடிச்சு நான் வந்துட்டேன் அப்படிலாம் சொல்லாது, தெரியும்ல. நீங்க தான் அதை கிளைம் பண்ணணும். ஒரு இனிஷியேட்டிவ் நீங்க எடுக்கணுங்க. அது எப்படி செய்ய போறீங்கன்னு தெரியல, பட் சொல்ற மாதிரி தனியா உட்காந்து கொஞ்சம் யோசிக்க ஆரம்பிங்க. யார் ஒரு 100 பேர் நம்ம வாழ்க்கைக்குள்ள வந்தாலும் கடைசியா நமக்கு தேவை நம்ம மட்டும்தான். அதை ஞாபகம் வச்சுக்கோங்க. பிலீவ் இன் த இம்பாசிபிள். பார்த்தீங்களா, வந்தமா உட்காந்துராத, பிலீவ், நம்பு. நல்லது நடக்கும், என் வாழ்க்கையில நல்லது நடந்தா நான் சந்தோஷமா இருப்பேன் அப்படின்றத நம்புங்க. பிலீவ் இன் த இம்பாசிபிள். செம்மையா இருக்கே, அதுவும் ப்ளூ மூன் வேற. ஒரு புது கான்வர்சேஷன் யார் கூட ஸ்டார்ட் பண்ணுவீங்களோ, புதுசாக பேச ஆரம்பிக்க போறீங்கன்னு நினைக்கிறேன். இல்லை ஏற்கனவே நல்லா பேசினவங்க திருப்பி உங்ககிட்ட வந்து பேசுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. டேக் இட் வித் a pinch of salt. வெளுத்ததெல்லாம் பால் அல்ல அப்படின்னு புரிஞ்சுக்கோங்க. போன தடவை அவ்வளோ கார்ட்ஸுங்க, டக்குன்னு அவ்வளோ வந்தது. ஷஃபில் பண்ணுவோம். ஓ ஓ ஓ ஓ ஓ ஓகே, கார்ட்ஸ் விழுது, பார்த்துக்கலாம். இந்த கார்டும் விழுந்தது. ஓகே ஓகே, வாவ், இந்த தடவை நிறைய கார்ட்ஸ் விழுந்திருக்கு. மெஜிஷியன் கார்ட்லாம் வருது. நீங்க சூப்பரா இருக்கணுமே. அடையங்க, ஒரு ரெஃபரன்ஸ் வழியா புது வாய்ப்பு வர வாய்ப்பு இருக்கு உங்களுக்கு. யாரோ உங்களை கண்டிப்பா அப்ரிஷியேட் பண்ண போறாங்க. அப்ரிஷியேட் பண்ணும்போது நான் எப்பவுமே என்ன சொல்லுவேன், இதுக்கு நீங்களும் தாங்க காரணம், என்னால மட்டும் இது சாத்தியமா, அந்த டிராமாலாம் போடாம ஆமா இது என்னால தான் நடந்தது, ஸ்டார் பாருங்க, ஆமாங்க நான் தான் கஷ்டப்பட்டு பண்ணேன்னு சொல்றதுக்கு வாய் வரணும். போடுற பிளான் ஒன்று தள்ளி போறதுக்கு வாய்ப்பு இருக்கு. எல்லாரும் முன்னாடியும் அப்ரிஷியேட் பண்ணும்போது அது அப்படியே கண்டும் காணாத மாதிரி எடுத்துக்கோங்க. இட் இஸ் யோர்ஸ். தேவையில்லாத மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் இருந்தா கூட அது கம்மியாகிறதுக்கு வாய்ப்பு பார்க்குறேன். ஒரு ஐடியா வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, பட் பரவாயில்ல, தள்ளி போறதும் நல்லதுக்கே அப்படின்றத நினைச்சுக்கோங்க. உங்க வேலையை பத்தி எல்லார்ட்டையும் கொஞ்சம் பேச ஆரம்பிங்க. ஒரு சாதாரண ஒரு டிஸ்கஷன் கூட நல்ல விதமா நல்ல ஃப்ரூட்ஃபுல்லா இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு. கொஞ்சம் சின்ன சின்ன கொஞ்சம் வெயில்ல போங்க வாங்க, சூரிய நமஸ்காரம் பண்ணுங்க, கொஞ்சம் சின்ன சின்ன எக்ஸசைஸ் பண்ணுங்க. நீங்க ரொம்ப பவர்ஃபுல், அது உங்களுக்கே தெரியல. ஏன்னா அவ்வளோ சன் கார்டு, மெஜிஷியன் கார்டு, என்னென்னமோ வருது, ஸ்டார் கார்டுலாம் வருது. ஏங்க சூப்பரா வருது. கம்ஃபர்ட் ஜோனை விட்டு முதல்ல வெளில வாங்க. உங்களை யாராவது மோட்டிவேட் பண்ணிக்கிட்டே இருக்கணுமா, இதை செய் அதை செய்யணும். டீல் இட். என்ன நடந்தாலும் நான் டீல் பண்றேன், நன்றி சொல்லிட்டு போயிட்டே இருங்க. உங்களுக்கு கான்ஃபிடன்ஸ் இருக்கு. நல்ல சூப்பர் கார்ட்ஸ் எல்லாம் வந்திருக்கு. அதனால தான் நான் பார்க்குறேன், மெஜிஷியன் கார்டு வருது, ஸ்டார் கார்டு வருது, இங்கே சன் கார்டு. நான் சன் கார்டுலாம் வந்தா அப்படியே ஓகே அப்படி சைன் ஆஃப் பண்ணிடலாம். ஹேங்மேன் கார்டு வருது. ஒரு கிளாரிட்டி தான் இல்லை. அடுத்து என்ன பண்ணலாம், இதை எப்படி எடுத்துட்டு போகலாம், அந்த கிளாரிட்டி இருந்தால் நீங்கள் தாங்க வசதி, நீங்கள் தாங்க சூப்பர். கம்ஃபர்ட் ஜோனை விட்டு வெளியில வாங்க, கிளாரிட்டியை தேடுங்க. இன்வெஸ்ட் டைம் ஆன் யூ. ஓகே, எனக்கு தெரிஞ்சு நான் சொல்றேன், இந்த ஸ்விட்ச் வேர்டை யூஸ் பண்ணுங்க. மூவ், ஸ்பீக், accept, flow.
அதுதான் தேவைப்படுது. ஒரு கான்வர்சேஷன் தான் இந்த வாரம் உங்களை வந்து அடுத்த லெவலுக்கு கூட்டு போக போகுது. மூவ், ஸ்பீக், அக்செப்ட், ஃப்ளோ. நிறைய லைட் ப்ளூ இந்த வாரம் முழுக்க யூஸ் பண்ணுங்க. 5, 4 இந்த நம்பர்லாம் செம்மையா இருக்கும். ஏதோ ஒரு பேமெண்ட் வர வேண்டியது கொஞ்சம் தடையா இருக்கலாம், வரும். பட் கொஞ்சம் பொறுமையா இருங்க. உங்க எக்ஸ்பென்சஸ் எல்லாம் கொஞ்சம் ஒழுங்கா ஹேண்டில் பண்ணிக்கோங்க. இதுதானே பார்த்துக்கலாம்னு பணத்தை ரொம்ப தனியா செலவழிக்க வேண்டாம். அதுக்கான சந்தர்ப்ப சூழ்நிலை வரும். பட் நீங்க எந்த அளவுக்கு பணத்தை செலவழிக்கிறீங்களோ அதை உங்க வாழ்க்கைக்குள்ள கொண்டு வரதுக்கான வழிகளையும் நீங்க பார்ப்பீங்க. பட் ரொம்ப போதே வந்ததும் போறதும் ஒரே மாதிரி இருக்கு அப்படிலாம் பேசாதீங்க, நினைக்காதீங்க. ஒரு சில விஷயங்கள் டிலேயா நடக்கும், பட் நடக்கிறது நல்லது. டிலேயா நடக்கிறது. மென்டல் கிளாரிட்டி இந்த வாரம், அந்த கிளாரிட்டி, ஓவர் திங்கிங் கம்மியே ஆகும். கொஞ்சம் என்னன்னு தெரியலங்க, ஆனா கொஞ்சம் பாசிட்டிவா இருக்குன்னு சொல்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. சன் கார்டு வந்திருக்கேன், என்னமோ தெரியல, எல்லாம் கொஞ்சம் பரவாயில்ல இந்த வாரம் அப்படின்னு சொல்ற மாதிரியே இருக்கும். ஏனே தெரியல, கொஞ்சம் சந்தோஷமா கூட இருக்கு. ஐ டோன்ட் நோ வை, பட் ஐம் ஃபீலிங் குட். எனக்கே என்னமோ சிரிப்பு வருது, ஏதோ சந்தோஷமா இருக்கு. ஒரு மாதிரி இமோஷனலா லைட்டா இருக்கிற மாதிரி இருக்கு. ஒருவேளை ஒரு சில விஷயங்கள் எனக்கு புரிஞ்சிச்சா, ஒரு சில மனிதர்களை புரிஞ்சுக்கிட்டேன்னு எனக்கு என்னன்னு தெரியல. பட் நான் ஐம் ஃபீலிங் குட் அப்படின்ற ஒரு இது பாக்குறேன். சிம்பிளான விஷயங்களை தள்ளி வைக்காதீங்க. வாட் யூ கேன் டூ டுடே, டோன்ட் ட்ரை அண்ட் டூ இட் டுமாரோ. ஒரு சிம்பிள் ஆக்ஷன்ஸ் வச்சுக்கோங்க. ஓகே, ஸ்டார்ட் சம்திங் நியூ. வேற வழியே இல்லை, யூ ஹாவ் டு ஸ்டார்ட் சம்திங் நியூ. அதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்க எப்பவுமே. கொஞ்சம் ஃபோன், அந்த சோஷியலா ஆக்டிவா இருக்கீங்க பாருங்க, சோஷியல் மீடியால இல்லைன்னா சந்தோஷம். அப்படி இருக்கீங்கன்னா கொஞ்சம் மேக் டைம் ஃபார் யுவர் செல்ஃப். ரொம்ப சாக்ரிஃபைஸ் பற்றிலாம் யோசிக்காதீங்க. எல்லார் வீட்லையும் எல்லா இடத்துலையும் யாரோ ஒருத்தவங்க சாக்ரிஃபைஸ் பண்ணிட்டு தான் இருக்காங்க. தவமாக இது கிடைக்கணும்னு கூட நிற்காதீங்க. நடக்கிறது நல்ல விதமாக நடக்கணும்னு நினைங்க. இந்த வாரம் சூப்பராக இருக்குங்க. ஒரு சடன் மீட்டிங் கூட நடந்து உங்கள் வாழ்க்கையே மாறுற அளவுக்கு சில விஷயங்கள் நடக்கலாம். சூப்பராக இருக்குது ஆக்சுவலி உங்கள் கார்ட்ஸ். பார்க்கலாம். ஓகே, இது ஒரு ஜென்ரல் ரீடிங் தான். பர்சனல் ரீடிங்ஸ் வேணால் ஸ்க்ரீனில் தெரியுற வாட்ஸ்அப் நம்பருக்கு மெசேஜ் பண்ணுங்கள். என் வாழ்க்கை எப்படி இருக்க போது அடுத்த வாரம்னு கேட்குறவங்களுக்கு இந்த மெசேஜை கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள். வர டியூஸ்டே கண்டிப்பாக நான் வந்து ஏப்ரல் ப்ரெடிக்ஷன்ஸை போடணும்னு நினைக்கிறேன். லெட்ஸ் see. Thank you and bye from R, and as always keep smiling.